வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். சேமியா உப்புமா, தேங்காய் சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேங்க. மத்தியானம் அரைக்கீரை கடayal, கோவைக்காய் வதக்கல் இது ரெண்டும் பண்ணியிருந்தேன். வாங்க இந்த ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான சேமியா வறுக்காத சேமியாங்க அது போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 2.5 கப் சேமியா எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக அரிஞ்சது, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக அது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு தக்காளி, பட்டாணி கொஞ்சமாக இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான இந்த உப்புமாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. தேங்காய், உடச்ச கடலை, பச்சை மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். உப்புமா பண்ண அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். உளுத்தம்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ கருவேப்பிலை, மிளகாய், பச்சை மிளகாய் 2 போட்டுடலாங்க. கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கரண்டியில் எப்படி பிரட்டி விட்டு இருக்கலாங்க. இப்போ தக்காளியும் போட்டுட்டு கூடவே வதக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கேரட் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு போட்டாலும் அருமையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2.5 டம்ளர் சேமியா போட்டிருந்தேங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு நான் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா எல்லா காய்கறிகளும் நல்லா வேகட்டும். கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியா இதில் போட்டுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்த சேமியாவை இதில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாங்க. சேமியா நல்லா வேகட்டும், காய்கறிகளோடு சேர்ந்து வேகட்டும். இப்போ எல்லாம் தண்ணிலாம் எல்லாம் வத்திருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மேலே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் ஊற்றிட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அருமையான டேஸ்டான சேமியா உப்புமா தயாராகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் நம்ம தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. இதுக்கு நடுவே நான் இட்லிக்கு மாவும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். மாவு இருந்தால் நம்ம மாற்றி மாற்றி டிஃபன் பண்ணிக்கலாம். அதனால் சமைக்கும் போதே இது போல் அரைச்சி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உளுத்தம்பருப்பு முதல்ல போட்டு அரைச்சிட்டேங்க. இது அரிசியும் போட்டுட்டு நல்லா நைஸானதும் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். உப்பும் போட்டு கலந்துட்டேங்க. அது
இப்போ லஞ்சுக்கு நம்ம கோவைக்காய் இருந்ததுங்க, அதையும் நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அரைக்கீரை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது போல் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுட்டேன். 2 பூண்டு பல்லும் உரித்து வச்சுட்டேங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஒரு மண் பாத்திரம் அதை எடுத்துகிட்டு அதில் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரைக்கீரை இதில் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இதில் சேர்த்துட்டேங்க. அரை டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். திறந்தே இருக்கட்டும், மூடி வைக்க வேண்டாம், நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துடுச்சுங்க, 3/4 பாகம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்த இந்த கீரையை நம்ம இறக்கி வச்சுட்டேங்க. இறக்கி வச்சுட்டு மத்தால் இதை போல் நல்லா கடைஞ்சிக்கலாம், மசிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேங்க. அது இதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது 2 சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருந்தேங்க. மஞ்சத்தூள் பெருங்காயெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேன். இதில் கடைஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம மண் பாத்திரம் இந்த போல் வச்சுட்டு நம்ம கடைஞ்சா இதோட ருசியே தனி தான். இப்போ இதை திரும்பவும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த பருப்பு கீரையும் சேர்ந்து கொதிக்க விட்டுடலாம். கூடவே ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் திருவுனது போட்டேங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு கொதி வந்ததும் நம்ம தாளித்து போட்டுடலாம். இப்போ அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வடகம் குழம்புக்கு தாளித்து போடுற வடகம் இதில் கொஞ்சமாக போட்டுட்டு தாளிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற இந்த கீரையில் ஊற்றிடலாங்க. நல்ல டேஸ்டான அரைக்கீரை கடையல் தயாராகிடுச்சுங்க. இதெல்லாம் சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அடுத்து நம்ம கோவைக்காய் இது போல் கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீட்டமாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கூடவே மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கோவைக்காயும் இதில் போட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டோம் பரட்டிக்கலாங்க. இப்போ இதில் தேவைப்படுற மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துட்டேன். கரண்டியில் இப்படி கலந்துட்டு இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேலே தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாங்க. மேலே அப்படியே தூவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க.
இப்போ நல்ல டேஸ்டான கோவைக்காய் வதக்கல் தயாராகிடுச்சுங்க. கோவைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த லஞ்ச் ரெசிபி அரைக்கீரை கடையல் கோவைக்காய் பொரியல் மோரும் எல்லாம் கடைஞ்சி வச்சுட்டேங்க. ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.